நிதியமைச்சருக்கு தமிழ் தான் வராது அப்படின்னு பார்த்தா கணக்கு கூட வராது போலயே. உங்களுக்கு பம்மு வராதா? 2023லயே 8000 ரூபாயா உயர்த்தப்பட்ட மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதியை 7000 ரூபாயா உயர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு படத்துல கவுண்டமணி கிட்ட கேட்பாங்க இல்லையா, நான் SSLC பாஸ்னு நீங்க 12th ஃபெயிலுன்னு அப்படிங்கிற மாதிரி 8000 பெருசா 7000 பெருசா அப்படிங்கிறது தெரியல. அடுத்து அன்னசீர் தங்கச்சிமார் எல்லாத்தோட கல்யாணத்துக்கும் 8 கிராம் தங்கமும், அதாவது 1 பவுன் தங்கமும், விலை உயர்ந்த பட்டு புடவையை டீல்ல விட்டுட்டு 8 கிராம் தங்கம் எடுத்தாலே 1 பவுனுக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது. நம்ம 1 லட்சம் ரூபான்னு கணக்கு வச்சுக்குவோம். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் முடியுது. நம்ம 5 லட்சம்னு எடுத்துக்குவோம். சோ அப்ப 5 லட்சம் தங்கச்சிமார்களுக்கும் 1 பவுன் தங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5000 கோடி வருது. ஆனா இவங்க ஒதுக்கிருக்கிறது 812 கோடி தான். எந்த கணக்குல ஒதுக்கிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்து வெள்ளாடுகள், சரி, மகளிர் வெற்றி திட்டம். இந்த திட்டம் மூலமா 30,000 பேருக்கு 5 வெள்ளாடுகள். அப்போ ஒரு கிராம பஞ்சாயத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 12,620 இருக்கு. பேரூராட்சி 490. அங்கங்க சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பஞ்சாயத்துக்கு 2 பேத்துக்கு வெள்ளாடுகள் கொடுக்கறதுக்கு ஒரு திட்டம். அந்த திட்டத்தை சொல்றதுக்கு ஒரு பட்ஜெட்டு, அந்த பட்ஜெட்டை போடுறதுக்கு ஒரு நிதி குழு வேற.